தேவ பிள்ளையே, children of God, இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளினாலே அவர்களுக்கு ஜனங்களை ஆதாயமாக்கிக் கொள்வார்கள். and how will be they will be in greed to exploit the people with false words. தந்திரமான நூதனமான உபதேச கிறிஸ்துவுடைய உபதேசத்தை மறுதலித்து தன்னுடைய சொந்த உபதேசத்தை, அதாவது எப்படி என்றால் கள்ள போதகர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிக்க பண்ணி அவர்கள் இல்லை இதுதான் ஆண்டவர் நமக்கு பூமியில கொடுத்திருக்கிற பெரிய சந்தோஷம், உலகத்தை நம்ம தாறுமாறாய் அனுபவிப்பதோ அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, தந்திரமான உபதேசத்தை உபதேசிப்பார்கள். Children of God, they preach with greed and exploit with false words. They are false teachers who secretly bring in destructive heresies, like how they teach us this world is for us to enjoy as we like, and we have come to this world only to enjoy. தேவ பிள்ளையே, children of God, இன்றைக்கு அவருடைய கெட்ட நடக்கை அநேகர் பின்பற்றுகிறார்கள். ஏன் அப்படின்னா சபையுடைய ஒழுக்கத்தை பின்பற்றுவதற்கு ஜனங்களுக்கு என்ன கிடையாது, விருப்பம் கிடையாது. பென்வஸ்தர போடணும், லிப்ஸ்டிக் போடக்கூடாது, ஐப்ரோ பிளக் பண்ணக்கூடாது, ஆமா பூ வச்சுட்டு வரக்கூடாது, இங்க ஸ்லீவ்லெஸ் அதாவது அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வரக்கூடாது, கிழிஞ்ச பேண்ட் போட்டு வரக்கூடாது. இப்படி எல்லாம் தேவனுடைய சத்தியமான வசனத்தை சொல்லும் போது அது அவர்களுக்கு கேட்பதற்கு எப்படி இருக்கும்னா கசப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா அவர்கள் உலகத்துல வாழ்கிறவர்கள் என்ன அனுபவிக்கிறார்களோ அதைத்தான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களும் இன்னைக்கு அநேக ஊழியர் செய்கிறவர்களும் அந்த அப்படியே என்ன செய்கிறாங்க, காணப்படுகிறாங்க. முதல்ல ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு வஸ்திரம் இருக்கணும், அதே போல விசுவாசிகளுக்கு ஒரு வஸ்திரம் இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆமா, 24 மூப்பர்கள் வெண்பஸ்திர தரித்து என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. பரலோகத்துல திரளான ஜனங்கள் வெண்பஸ்திர தரித்து இருக்கிறாங்க. அதே போல 3வது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்துல லவோதிக்கா சபைக்கு சொல்லும் போது என்னிடத்துல வெண்பஸ்திரத்தை என்ன செய்ய கேட்டு வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ தேவ பிள்ளைய சபைக்கு ஆண்டவர் எதை விரும்புகிறாங்க அப்படின்னா, சர்தை சபையில என்னோடு கூட வெண்பஸ்திரம் அணிந்து நடக்கிற சிலர் உண்டு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ சபைக்கு என்று ஒரு வஸ்திரம் வைத்திருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு நான் போயிருக்கும் போது ஒருத்தர் வந்தாரு. நான் சொன்னேன், ஏன் வெண்வஸ்திரம் போட்டானா? வெண்வஸ்திரத்தை குறிச்சு பைபிள்ல சொல்லவே படலை அப்படின்னாரு. ஏன்னா அவரு பைபிள அதிகமா கரைச்சி குடிச்சு தாகமே அவருக்கு இல்லாம இருந்தனால வெண்வஸ்திரத்தை குறிச்சு பைபிள்ல சொல்லவே படலை. ஆசாரியனுக்கு பழைய ஏற்பாடுல ஒரு வஸ்திரம், புதிய ஏற்பாடுல ஆமா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு வஸ்திரம். இன்னைக்கு எத்தனையோ சபை பிரிவுகள்ல பாருங்க, இன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்க, வெள்ளை அங்கிகளை போட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு ஒழுக்கத்தோடு காணப்படுகிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு ஒழுக்கத்தோடு காணப்படுறாங்களா? அப்ப இன்னைக்கு பெந்தெகோஸ்தே வட்டாரத்துல தான் எல்லாம் பாலா போச்சு. Children of God, you today they are following the sensuality of the servants of God, which they are preaching against the doctrines of Jesus Christ. Today in the churches, if we preach and correct them by telling you wear white dress, don't apply lipstick or don't pluck your eyebrows, don't use the flowers on your head, don't wear sleeveless dresses or don't wear torn jeans, all this, if we discipline them, if we reprove them, if we rebuke them and correct them while they are coming to church, they don't like this. They feel this to be bitter. Why? Because they wanted to dress up like worldly people. You think only the believers are like this? No, even the servants of God in the churches are doing the same things like worldly people. It is mentioned in Revelation about the 24 elders who fell at the feet of God. They wear white dress and they were praising God, exalting God. And likewise Revelation chapter 3, it is mentioned, get the white garments from me. And you see everyone in heaven, they are wearing white dress. If you ask them to wear white dress, they will not accept this. Even the church of Sardis, God is telling, there were some people who followed me with white garments who did not soil their garments. Once I went to one person who came to our church, I asked him, why are you not willing to wear white dress? He answered me, in the Bible it is not at all mentioned about white dress.
as if he knows about the Bible fully and he is fully drunk the Bible. Likewise, he was talking. What to do? I cannot do anything. But you see in the Old Testament, for the priest, there is a separate garment. Likewise, in the New Testament, the servant of God has to wear a disciplined white garment. Many servants of God all around the world doing the ministry, they are wearing white dresses. But what about the churches of today? Just think and see. அதைத்தான் நாம் எபேசியர் 5வது அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து திருமணங்கள் நடக்கிற வேளைகளில் வாசிக்கிறோம். That is what we read in Ephesians chapter 5 verse 21 when marriages are taking place. அந்தபடியே மனைவிகள் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Likewise, wives, be subject to your own husbands. ஆமா, மனைவி தன்னுடைய சரீர சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். அதே போல சபையானது தம்முடைய சொந்த புருஷனாகிய மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். கிறிஸ்துவுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். How it is mentioned, the wives should be subject to their own husbands. Likewise, the church should be subject to Jesus Christ. அந்தபடி மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைகளை அவர்கள் பார்த்து, Likewise, wives, be subject to your husbands, so that if someone do not obey the word, that they may won without a word by conduct of their wives, when they see your respectful and pure conduct. போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். May be won without a word by the conduct of their wives. அந்த மனைவிக்கு என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, இது உலக பிரகாரமான சரீர பிரகாரமான மனைவிக்கு சொல்லப்படுகிறது. அதே போல இது ஆவிக்குரிய பிரகாரமாக சபை என்கிற கன்னிகைக்கு மனைவிக்கு மணவாளனாகிய கிறிஸ்துவுடைய உபதேசம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, மயிர் பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்கரிப்பாயிராமல். This is mentioning the worldly husbands and wives. This is the teaching given to them. Likewise, the spiritual husband and wife, that is the bridegroom and the bride, the church and Jesus Christ. This is given. You should not adorn yourself by external, the braiding of hair and the putting of gold jewelry or the clothing you wear. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்த அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. But let your adorning be hidden person of the heart with the imperishable beauty of a gentle and quiet spirit, which in God's sight is very precious. இந்த அழிந்து போகிற லிப்ஸ்டிக் கொஞ்ச நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுல சொட்டிங் ஆயிட்டு அப்படின்னா அதுல என்ன ஆகும்? நம்ம போட்ட மேக்கப்லாம் இதாயிரும். அதனால நம்ம என்ன செய்யறோம்? ஹேண்ட் கீயை வச்சு அப்படியே டச் அப் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுல சொட்டிங் ஆக கூடாது. ஏன்னா நம்ம போட்ட மேக்கப்லாம் கலஞ்சி போயிடக்கூடாது. ஒரு சில மணி நேரத்துக்கு போட்ட மேக்கப் நம்மள என்ன செய்யணும்? நல்லா அப்படியே தூக்கி பிரைட்டா காட்டணும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? This is all perishable things. That is the makeup you put on yourself, the lipstick that you apply. All this start wearing away as time passes away. That is why it will get sweated and you will keep on touching with your hanky to maintain that makeup. All this is happening. இதெல்லாம் புறம்பான அலங்கரிப்பு, இதெல்லாம் அழிந்து போயிடும். ஆனா அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்த அமைதலுள்ள ஆவியாகிய நம்முடைய இருதயத்துல மறைந்திருக்கிற அந்த குணம்தான் தேவன் விரும்புகிற ஒரு அலங்காரமா இருக்கிறது. இதைத்தான் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிட்ட எதிர்பார்க்க வேண்டியது. அதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனைவியாகிய மணவாட்டி சபையினிடத்தில் எதிர்பார்க்கிறார். This is the external adornment what the wives are maintaining, but the husbands will expect only the adorning be the hidden person of the heart with the imperishable beauty of gentle and pure spirit. This is what God is also expecting, that is Jesus Christ is expecting from his church, and this seemed to be very precious in his eyes. இது தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பெற்றதா இருக்கிறது. This seemed to be very precious in the eyes of God.